காலை நேரத்தை முதல் நேரத்தை, அதாவது காலையில முதல்ல எந்திரிச்ச உடனேயே கர்த்தருடைய பாதத்தில் வைத்து நாம் நம்முடைய நாளை ஆரம்பிப்போம் என்று சொன்னால் அதை விட பெரிய பாக்கியமும் அதனுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைப்பது என்பதே ஒரு பெரிய பாக்கியமாய் இருக்கும். அதனால தான் நம்ம டெய்லி காலையில என்ன பண்றோம், டெய்லி ஆரம்பிச்ச உடனேயே காலையில எந்திரிச்ச உடனேயே என்ன பண்றோம், கர்த்தருடைய பாதத்துல ஒரு அரை மணி நேரம் ஆகிலும் கர்த்தருடைய பாதத்தில் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் காலை நேரத்தில் ஆரம்பிக்கிறார்களோ வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கெல்லாம் கிருபை பெருகுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் அவரை தேடும் பொழுது தேவனை நாம் கண்டடையத்தக்க சமயத்தில் அல்லது கண்டடையத்தக்க வார்த்தை மூலமாக, கண்டடையத்தக்க ஒரு தேவ பிரசனத்தின் மூலமாக அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அதனால தான் காலையில ஜெபம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஜெபமாய் பார்க்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படியாகிலும் வாழலாம் என்கிற நிலைமை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சில முறைமைப்படுத்தப்பட்டிருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதிகாலையில் கர்த்தரை தேட வேண்டியது அவசியம். சந்தி வேளைகளில் கர்த்தரை தேட வேண்டியது அவசியம். எந்த நேரமும் ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட முறைமைகளை எல்லாம் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறது. ஏதோ ஒரு கதை புக்கை படிச்சுட்டு போறதுக்காக அல்ல. இது கதை புக் அல்ல. இது தேவனோடு நம்மை இணைக்கிற ஒரு புஸ்தகம். இது கர்த்தரோடு நம்மை சார்ந்து கொள்ள செய்கிற, கர்த்தருடைய மடியிலே நம்மை சார்ந்து கொள்ள செய்கிற ஒரு தெய்வீக புஸ்தகம் தான் இந்த வேத புஸ்தகம். ஆகவே இதுல சொல்லப்பட்டிருக்கிற சகல கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிவோமே ஆனால் கர்த்தர் நமக்கான சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்தரல வல்லமை உள்ளவராய் இருப்பார். மாதம் வாக்குத்தத்த வசனம் வருது, வருஷம் வாக்குத்தத்த வசனம் வருது. விசேஷித்த கூட்டங்களிலே தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வருகிறது. ஆனால் இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த கட்டளைகளின்படி நாம் நடப்போமே ஆனால் மாத்திரமே இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அபியாசப்படுத்துகிறார். அப்படியானால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜெப முறைகள், இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஹalleluya சகல சத்தியங்களுக்கும் கட்டுப்படுகிற எந்த ஒரு சபையையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர்களுக்குத்தான் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.